தோழர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய எண்ணரும் இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் மத்தியில் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய தேர்தலாக அந்த தேர்தல் அமையவிருக்கிறது. ஆக அப்படி அமையவிருக்கக்கூடிய அந்த தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதிக்கு, இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக மாணிக் தாகூர் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றியை தேடித்தர வேண்டும். அதேபோல் தமிழ்நாட்டில் 18 தொகுதிகளில் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் சாத்தூர் தொகுதியில் நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளராக, மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வி. சீனிவாசன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி நாடி ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். உங்களை நாடி தேடி ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. என்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் உங்களை தொடர்ந்து சந்திக்கிற ஒரு மாபெரும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே அந்த உணர்வோடு தான் உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாமல் நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல். இயற்கை நம்மிடமிருந்து அவரை பிரித்திருந்தாலும் அவர் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில், உணர்வில, உயிரில, நம்முடைய இரத்தத்தில் இரண்டரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறுத்திட முடியாது. நியாயமாக இந்த கூட்டத்திற்கு தலைவர் அவர்களே நேரடியாக வந்து உங்களிடத்தில் வாக்குகளை அவர் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவரை நம்மிடமிருந்து இயற்கை பிரித்துவிட்ட காரணத்தால் அவருடைய சார்பில் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். எனவே அவர் சார்பில் உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் நான் தொடக்கத்திலே எடுத்து சொன்னேன். ஒரு பாசிச ஆட்சி மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஆட்சியை, நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் இந்த தேர்தல். ஆக நரேந்திர மோடி அவர்கள் அவர் கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், உறுதிமொழிகள், ஆக அதையெல்லாம் அவர் வாரி வாரி வழங்கினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை கிழிப்போம், வைகுண்டத்தை காட்டுவோம், மணலை கூட கயிறாக திரிப்போம் என்ற நிலையில பல உறுதிமொழிகளை அவர் வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர் வெற்றி பெற்றார். அதை நம்பி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்
ஒட்டுமொத்தமாக ஆதரவு தந்தார்கள், மறுக்கல. காரணம், அவர் தந்த வாக்குறுதிகள் அந்த அடிப்படையில் அமைந்திருந்தது. ஆக அதை நம்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு தந்தது என்பது உண்மைதான். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் தந்த உறுதிமொழிகளில் எதையாவது அவர் காப்பாற்றி இருக்கிறாரா என்கிற அந்த கேள்வியைத்தான் நான் இந்த திருமங்கலத்தில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் என்னுடைய கேள்வி கணையாக அவருக்கு நான் வைக்க விரும்புகிறேன். இதே திருமங்கலம் மண்ணிலிருந்து நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி சில கேள்விகள் தான். அந்த கேள்விக்கு அவர் இன்றில்லாவிட்டாலும் விரைவிலே தமிழகத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரத்தான் போகிறார். அப்படி வருகிற நேரத்தில் நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா என்ற அந்த நிலையில சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். அவர் சொன்னார், 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன், ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி 5 ஆண்டு காலத்தில் 10 கோடி பேருக்கு நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், உருவாக்கி இருக்கிறார்களா? இந்த 5 ஆண்டு காலத்தில் இங்கு ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டிருக்கிறீர்கள். அதிலே படித்த பட்டதாரிகள் பலர் இருக்கலாம். உங்களில் யாருக்காவது மோடி அவர்கள் பிரதமராக வந்து அந்த வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்காவது அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? உங்களுடைய உறவினர்கள் யாருக்காவது வேலை வாய்ப்பு இந்த மோடி அவர்களால் கிடைத்திருக்கிறதா? அந்த கேள்வியைத்தான் நான் கேட்கிறேன். அதேபோல் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை நான் முன்னேற்றுவேன் என்று சொன்னார். இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறதா? இல்லை. அதே போல வேளாண்மை விளைபொருட்களுடைய விலையை 2 மடங்கு உயர்த்துவேன் என்று சொன்னார். உயர்த்தப்பட்டிருக்கிறதா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், ஒவ்வொருடைய தலைக்கும் வங்கியில நான் வைப்பு தொகையாக டெபாசிட் செய்ய போகிறேன் என்று சொன்னார். எவ்வளவு தொகை செய்ய போகிறான் சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 15 லட்சம். ஆக 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பேங்க்ல, அந்த கணக்கு இருக்கக்கூடிய அந்த பேங்க்ல வைப்பு தொகையாக டெபாசிட் செய்வேன் என்று சொன்னார். வழங்கப்பட்டு இருக்கிறதா? யாருக்காவது கிடைத்திருக்கிறதா? 15 லட்சம் வேணாம், 15,000. 15,000 தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கிறதா? கிடையாது. சரி, 15 லட்சம் தான் வழங்கல, கருப்பு பணத்தையாவது வெளிநாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஆக அந்த கேள்வியைத்தான் நான் கேட்கிறேன். அதே போல பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையால கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொன்னீர்களே, ஒழித்து விட்டீர்களா? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ரோட்டுக்கு வந்து நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள், பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். இதுவரையில எந்த ஆட்சியிலாவது இது போன்ற ஒரு கொடுமை நடந்திருக்கா? அரசியல் சட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய தன்னாட்சி அமைப்புகளை கலைத்தது, சிதைத்தது இது ஜனநாயகமா என்கிற கேள்வியைத்தான் நான் மோடி அவர்களை பார்த்து கேட்கிறேன். சமூக நீதி தத்துவத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்ற அந்த கேள்வி. மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொன்னீர்களே, இந்த 5 வருஷத்துல அதை நிறைவேற்றி தந்திருக்கிறீர்களா? கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றி விடுவேன் என்று சொன்னீர்களே, அதை காப்பாற்றி இருக்கிறீர்களா? நீட் தேர்வில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாணவி, அரியலூர் பகுதியை சார்ந்த அனிதா தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரே, அதற்கு இதுவரையில உங்களுடைய ஆட்சியில நீதி கிடைத்திருக்கிறதா? வணிகர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி, அதை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் மோடிக்கு ஏன் ஏற்பட்டது? ஆக இதற்கு பிரதமர் மோடி அவர்கள் தயவு கூர்ந்து பதில் சொல்லியாக வேண்டும். மாற்று தலைவருடைய சிலைகளை எல்லாம் உடைக்கிறார்களே, அதற்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஏதேனும் கருத்துக்களை சொன்னால் அனைவரும் தேச விரோதிகள் என்று சொல்லுகிறீர்களே, இது நியாயமா? மகளிர் இடஒதுக்கீடு அதை நிறைவேற்றவே தீர்வோம் என்று சொல்லிதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள்.
ஆக அந்த இடஒதுக்கீடு இந்த 5 வருஷத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கா? நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை அல்ல 2 முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையில், ஒத்திவைப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் ஏகமனதாக அதை நிறைவேற்றி, சட்டமன்றத்தில் அதை ஏகமனதாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்களே, அது ஜனாதிபதிக்கு போய் சேர்ந்ததா? இதுவரையில ஏதேனும் நடவடிக்கை எடுக்கலையே, அது என்ன ஆச்சு? ஆக அது மட்டுமல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு 5 ஆண்டுகளாயிருக்கு. ஆக நன்றாக கவனிக்கணும், அடிக்கல் நாட்டுவதற்கு 5 வருஷம் ஆகியிருக்கு. ஸ்மார்ட் சிட்டி இந்தியாவில் 100 இடங்கள்ல நான் உருவாக்க போகிறேன் என்று சொன்னார். அதிலே தமிழ்நாட்டில் 11 இடங்களில் ஸ்மார்ட் சிட்டியை ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், எங்காவது ஒரு இடத்திலாவது ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கப்பட்டிருக்கா? ஆக இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு உருப்படியான ஒரு திட்டம் கிடையாது. எனவே தேர்தல் பிரச்சாரத்திற்காக விரைவிலே வரப்போவதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள். ஆக தமிழ்நாட்டிற்கு வருகிற போது தயவு கூர்ந்து கேட்கிறேன், இந்த திருமங்கலம் மண்ணிலிருந்து கேட்கிறேன், உங்கள் சார்பிலே கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கேட்கிறேன். நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்வாரா என்ற அந்த கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். இன்று காலையில நான் தூங்கி எழுந்தவுடன் எப்பொழுதுமே என்னுடைய செல்பேசி எடுத்து ஏதேனும் செய்திகள் வந்திருக்கிறதா, மெசேஜ் என்று சொல்லுகிறோமே, அதுபோல ஏதேனும் மெசேஜ் வந்திருக்கிறதா, யாராவது என்னை தொடர்பு கொண்டிருக்கிறார்களா என்று நான் வழக்கமாக பார்ப்பது உண்டு. அப்படி பார்க்கிற நேரத்தில் சில நண்பர்கள் சில செய்திகளை எனக்கு அனுப்புவார்கள். அதுவும் இப்போ அரசியல் சூழ்நிலை அடிப்படையாக வச்சு எத்தனையோ செய்திகளை இன்றைக்கு எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பா ஒரு நண்பர் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு மத்தியில் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சிகளை பற்றி ரொம்ப சுருக்கமா கவிதை நடையில ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். இன்று காலையிலே கூட மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் நான் பேசுகிற போது அதை குறிப்பிட்டு சொன்னேன். அதை இந்த திருமங்கலத்திலும் சொல்ல வேண்டும், அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கு. அது என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இது பொல்லாத ஆட்சி, அதற்கு பொள்ளாட்சியே சாட்சி. இது துப்பு கெட்ட ஆட்சி, அதற்கு தூத்துக்குடியே சாட்சி. இது தரிசு ஆக்கும் ஆட்சி, அதற்கு நெடுவாசலே சாட்சி. இது மனு தர்ம ஆட்சி, அதற்கு நீட் தேர்வே சாட்சி. இது பாலைவன ஆட்சி, அதற்கு மேகதாதுவே சாட்சி. இது ஊழல் ஆட்சி, அதற்கு ரஃபேலே சாட்சி. இது நாணயம் கெட்ட ஆட்சி, அதற்கு செல்லாத நோட்டே சாட்சி. இது கொள்ளைக்கார ஆட்சி, அதற்கு ஜிஎஸ்டி வரியே சாட்சி. இது கொலைகார ஆட்சி, அதற்கு கொடநாட சாட்சி. இது மதவெறி ஆட்சி, அதற்கு மாட்டுக்கரியே சாட்சி. இது வாயில் வடை சுடும் ஆட்சி, அதற்கு மோடியே சாட்சி. இது எடுபடி ஆட்சி, அதற்கு எடப்பாடியே சாட்சி. இது படிக்கிற நேரத்தில், அதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிற நேரத்தில் சிரிப்பாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிரிக்கிறது மட்டுமல்ல, சிந்திச்சு பாருங்க. வேடிக்கையாக மட்டுமல்ல, வேதனையாக இருக்கிறது. இவ்வளவு அக்கிரமங்கள். ஆக இந்த 2 ஆட்சிகளை பற்றி எவ்வளவு அழகா ஒரு கவிதை நடையில சுருக்கமா 2 வரியில, திருக்குறள் போன்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட 2 வரியில அதை சொல்லி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அதை பற்றி எல்லாம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திச்சு பார்க்கிறாங்களா, நினைச்சு பார்க்கிறாங்களா, அதை பற்றி கவலைப்படுகிறார்களா? அது சர்வாதிகாரி மோடியாக இருந்தாலும் சரி, இந்த உதவாக்கிற எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவது கிடையாது. அவங்களுக்கு முக்கியம் பதவிதான், அந்த நாற்காலி தான். ஆக அதிலிருந்து வெளிவந்து விடக்கூடாது. ஆக அந்த பதவியை வைத்து கொள்ளையடிப்பது, அந்த பதவி வைத்துக் கொண்டு கரப்ஷன் செய்வது, கமிஷன் வாங்குவது, கலெக்ஷன் செய்கிறது. ஆக இந்த நிலையிலே தான்
இந்த இரண்டு ஆட்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த 20ஆம் தேதி என்னுடைய பயணத்தை சென்னையிலிருந்து நான் தொடங்கினேன். நான் தொடங்குவதற்கு முன்பு 19ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நம்முடைய தேர்தல் அறிக்கையினை நான் வெளியிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, அதேபோல் 18 தொகுதிகளில் நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் ஆக இந்த தேர்தல்களில் நான் மக்களிடத்தில் ஆதரவு கேட்கிற நேரத்தில், நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்து எங்களை அந்த பொறுப்பில் உட்கார வைக்கிற நேரத்தில் அந்த பொறுப்பை பயன்படுத்தி நாங்கள் அந்த பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்னால் என்னென்ன பணிகளை செய்ய போறோம், என்னென்ன பணிகளை செய்வதற்கு எல்லா வகைகளிலும் நாங்கள் முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ற அடிப்படையில் உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை நாம் இந்த தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறோம். ஆக 19ஆம் தேதி நாம் வெளியிட்டதற்கு பிறகு எல்லோரும் அந்த தேர்தல் அறிக்கையை மனந்திறந்து பாராட்டி இருக்கிறார்கள். நான் பத்திரிகை நிருபர்கள் கேட்டபோது சொன்னார்கள், நான் சொன்னேன், ஏற்கனவே கலைஞர் வெளியிடுகிற போது மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் கலைஞர் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் ஒரு கதாநாயகன், இந்த தேர்தலில் ஹீரோ கதாநாயகன் சொன்னார். நான் அதைத்தான் சொன்னேன். ஹீரோ மட்டுமல்ல, ஹீரோயினும் கதாநாயகர் மட்டுமல்ல, கதாநாயகியும் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்று நான் சொன்னேன். வில்லன் இருக்கணும். ஒரு சினிமான்னா ஒரு கதாநாயகன் கதாநாயகனா வில்லன் இருக்கணும். அந்த வில்லன் தான் இன்றைக்கு அதிமுக வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை. அதைத்தான் நான் பத்திரிகை நிறுவனத்தில் சொல்லுகிற போது சொன்னேன். ஆக எல்லோரும் பாராட்டுகிறார்கள். நாம் மட்டுமல்ல, நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களே இன்றைக்கு மனந்திறந்து பாராட்டுகிறார்கள், நம்புகிறார்கள். ஆக வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனால இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு, அதே போல இங்க இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இதை படிச்சதும் இதை பார்த்ததும் ஒரே அச்சம் ஏற்பட்டு இருக்கு. நான் கூட சொல்லணும்னா காய்ச்சலே ஏற்பட்டு இருக்கு, ஜுரமே வந்திருக்கு, உள்காய்ச்சலே வந்திருக்கு. ஆக அந்த அளவிற்கு தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. அதில் தெளிவாக நாம் சொல்லுகிறோம், விவசாயிகளுடைய அனைத்து கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, 2006ஆம் ஆண்டு நாம் 5ஆம் முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தந்த அந்த உறுதிமொழிகளை எல்லாம் நாம் காப்பாற்றினோம். அந்த தேர்தலை சந்தித்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல உறுதிமொழிகள் வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. எத்தனையோ உறுதிமொழிகள் உண்டு, வாக்குறுதிகள் உண்டு. அதில் ஒன்று ரெண்டு நான் சொல்லணும்னா, தொலைக்காட்சி பெட்டிகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை இலவசமாக ரேஷன் கார்டு வச்சிருந்தா போதும் அத்தனை பேருக்கும் வழங்குவோம் என்று உறுதிமொழி கொடுத்தோம், அதை தந்தோம். அதே மாதிரி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அதை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள். அது 1 கோடியோ 2 கோடி அல்ல, 5 கோடியோ 10 கோடி அல்ல, 7000 கோடி. பாருங்க, கரெக்டா சொல்றாரு, 7000 கோடி. ஆக 7000 கோடி ரூபாய் கடன் எங்களை போன்ற அமைச்சர்கள், எங்களை போன்ற கழக நிர்வாகிகள் தலைவரிடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லி இருக்கிறீர்களே, 7000 கோடி ரூபாய் ஆச்சு, அதை எப்படி தள்ளுபடி செய்திட முடியும் என்று எங்களுக்குள் ஏற்பட்ட சந்தேகத்தை சொன்னோம். இதையும் தாண்டி இன்னொரு கருத்தையும் சொன்னோம். ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது அதிமுக. ஆக அவர்கள் தான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க.
திமுக காரனை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஆக அதிகமாக லாபம் பெறக்கூடியவர்கள் அதிமுக தானே, அதை போய் நீங்க தள்ளுபடி பண்றீங்கன்னு அப்படின்னு எங்களுக்கு எட்டிய அந்த சிந்தனையில் அந்த கேள்வியை கேட்டோம். உடனே தலைவர் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அந்த விவசாயிகளை எல்லாம் திமுக காரர்களாக பார்க்கல, அதிமுக தோழர்களாக நான் பார்க்கல, காங்கிரஸ் கட்சியாக பார்க்கல, கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக பார்க்கல, அவர்களை நான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களாக நான் பார்க்கிறேன் என்று எங்களுக்கு விளக்கம் சொன்னார். ஆக சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்து பதவி பிரமாணம் நேரு விளையாட்டரங்கத்தில் சென்னையில் நடக்கிறது. நேரு ஸ்டேடியத்தில் கவர்னர் பதவி பிரமாணம் நடத்துகிறார். முதலமைச்சராக கலைஞர் பதவியேற்றார். எங்களை போன்றவர்கள் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டோம். பதவியேற்றுக் கொண்டதற்கு பிறகு கவர்னர் அங்கிருந்து கிளம்பி புறப்பட்டு போகிறார். அவர் போனதற்கு பிறகு நியாயமாக முதலமைச்சர் அங்கிருந்து கிளம்பி கோட்டைக்கு போவார். கோட்டையில போய் அவருடைய அறையிலே உட்கார்ந்து அதற்கு பிறகு அதிகாரிகள் கொண்டு வந்து தரக்கூடிய சில கோப்புகளை பார்த்து ஒரு அடையாளத்திற்கு கையெழுத்து போடுவார். இதுதான் மரபு. ஆக நாங்கள் அப்படித்தான் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் கவர்னர் சென்றதும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், முதலமைச்சராக பதவியேற்ற நம்முடைய கலைஞர் அவர்கள் நேராக எழுந்து கோட்டைக்கு போகல. உட்கார்ந்த இடத்திலே கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை விழா மேடைக்கு கொண்டு வரவழைச்சு அந்த விழா மேடைகளே மக்களுக்கு முன்னால 7,000 கோடி ரூபாய் கடன் ரத்து கையெழுத்து போட்டார். ஆகவே சொன்னதை உடனடியாக பதவியேற்ற அடுத்த வினாடியே அதை நிறைவேற்றி தந்தார். ஆக அந்த உணர்வோடு தான் இந்த தேர்தல் அறிக்கையிலும் நாம் சொல்லி இருக்கிறோம். அதே போல மாணவர்கள் கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் சென்ற நாடாளுமன்றத்திலேயே தேர்தல் நடைபெற்ற போது, சென்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்திலே நாம் சொல்லி இருக்கிறோம். எனவே இப்பொழுதும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில அதை சொல்லி இருக்கிறோம். கல்விக்காக வங்கிகளில் வாங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த உறுதிமொழியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்கள் பணி புதிதாக நியமனம் செய்யப்படும். நாம் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் மக்கள் நல பணியாளர்கள் நியமித்தோம். அந்த மக்கள் நல பணியாளர்களை அரசியல் நோக்கத்தோடு அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்களை வேலையிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் மன்றாடினார்கள், போராடினார்கள், ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க, பல போராட்டங்கள் நடத்தி ஏன் கடைசியாக நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றம் அவர்களுக்கு வேலையை வழங்கிட வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் உத்தரவு போட்டார்களா? உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். ஆக வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆக இன்னமும் பிச்சை எடுக்கிற, நடுத்தரவில் வந்து நின்று கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய, ஏன் இதைவிட கொடுமை பல பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள் அந்த மக்கள் நல பணியாளர்களாக பணியாற்றியவர்கள். அதனாலதான் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லுகிறோம், 50 லட்சம் பெண்களுக்கு மக்கள் நல பணியாளர்கள் நியமனம் செய்யப்படும் என்று. அதே போல கிராமப்புற பெண்களுக்கு அவர்கள் சிறு சிறு தொழில்களை செய்து கொள்வதற்காக மகளிர் சுய உதவி குழு என்ற ஒரு அமைப்பு இருந்திருந்தாலும் அதையும் தாண்டி அந்த கிராமப்புற பெண்களுக்கு 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு ரயிலில் இலவசமாக சென்று வர ரயில் பாஸ் வழங்கப்படும். மத்திய மாநில அரசு பணியிடங்கள் உடனடியாக முழுமையாக நிரப்பப்படும். நீட் தேர்வு நிச்சயமா உறுதியா ரத்து செய்யப்படும். இந்த நீட் தேர்வை திமுக ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்வதற்கு எல்லா தகுதியும் உண்டு. ஆனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அந்த உறுதிமொழியை சொல்லி இருக்கிறார்கள். ஆக இது யாரை ஏமாற்ற? தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். 2 முறை சட்டமன்றத்தில்
அதை தீர்மானம் போட்டு நிறைவேற்றி இருக்கிறோம். பலமுறை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய KKSS அவர்கள், அதே போல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நான் சட்டமன்றத்தில் எத்தனை முறை பேசியிருப்போம், எத்தனை முறை குரல் எழுப்பி இருக்கிறோம். கேள்வி நேரத்தில் பேசணும், நேரமில்லா நேரத்தில் பேசணும், கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசியிருக்கிறோம், ஒத்திவைப்பு தீர்மானத்தில் பேசியிருக்கிறோம். எப்பப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆக அதற்கு பிறகு இந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினோம். ஆக இது அதிமுக கொண்டு வந்த தீர்மானம், நாங்கள் எதிர்க்கட்சி என்று அரசியல் நோக்கத்தோடு நாங்கள் பார்க்கல. நம்முடைய வீட்டு செல்வங்கள், ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள், அந்த பிள்ளைகள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள், அந்த மாணவர்கள், அவர்களுக்கு டாக்டர் என்ற அந்த பட்டம் வந்துட வேண்டாமா? அந்த படிப்பை அவர்கள் எட்ட வேண்டாமா? ஆக அதற்கு இதற்கு இடையூறாக தடைக்கல்லாக இந்த நீட் தேர்வு இருக்கிறது. ஆகவே அதை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அனுப்பி வைத்தோம். அதை பற்றியெல்லாம் அப்பொழுது இந்த ஆட்சி கவலைப்படல. பலமுறை டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் போய் பார்த்திருக்கிறார், துணை முதலமைச்சரும் போய் பல செய்திகளுக்காக பல விவரங்களுக்காக பல நேரங்களில் போய் பார்த்திருக்கிறார். அமைச்சர்கள் சென்று சென்று பார்த்துவிட்டு வருகிறார்கள். அதே போல பிரதமர் பலமுறை சென்னைக்கு வந்திருக்கிறார், தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் பலமுறை வந்திருக்கிறாங்க. ஆனா இதுவரையில வாய் திறந்து அந்த நீட் பிரச்சனை பற்றி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எப்பொழுதாவது அவர்கள் பேசி இருக்கிறார்களா? எதுவும் பேசல, 5 வருஷமா பேசல. ஆனால் திடீரென்று இப்பொழுது அதை நாங்கள் ரத்து செய்வோம் என்று எந்த நிலையில நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறீங்க? நீட் தேர்வு வந்து அது தமிழ்நாட்டிற்குள்ள புகுந்து அதற்கு உரிய ட்ரைனிங் எல்லாம் இந்த அரசு முன்னிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு அதுதான். ஆக அதற்கான ஆயத்த பணிகளை இந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக அதையெல்லாம் மக்களிடத்திலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் வந்த காரணத்தினால அந்த அறிவிப்பை உங்களுடைய அறிக்கையில நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் தவிர உள்ளபடியே உணர்வோடு நீங்கள் அதை வெளியிடல. இதுதான் இருக்கக்கூடிய உண்மை. அதே போல அரசு ஊழியர்களுக்கு முறையான ஓய்வூதியம், பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்துவோம், சிலிண்டர் விலையை நிச்சயமாக குறைப்போம், கேபிள் டிவி கட்டணத்தை குறைப்போம். ஆக இப்படி பல உறுதிமொழிகள் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கு. ஆக இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே தான் நேற்று முன்தினம் டெல்லியில் நாம் பிரதமராக வர வேண்டும் என்று முன்மொழிந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே திரு ராகுல் காந்தி அவர்கள், அவர் ஒரு அருமையான செய்தியை, அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் டெல்லியிலே வெளியிட்டிருக்கிறார். முக்கியமான ஒரு வாக்குறுதி. ஆக அந்த வாக்குறுதியை அவர் வெளியிட்ட காரணத்தால் இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருமங்கலத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் மேடையில் இருந்து உங்கள் சார்பில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் சார்பில் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றி உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு அருமையான திட்டம். மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குறைந்தபட்சமாக ஆண்டிற்கு 72,000 ரூபாய் கிடைக்க போகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 72,000 ரூபாய் கிடைக்க போகிறது. ஆக இதை அறிவித்திருக்கிறோம். இதை அறிவித்து ராகுல் காந்தி அறிவித்த உடனே பிஜேபி தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் நடக்குமா, முடியுமா என்ற ஒரு கேள்வியை சொல்லி இருக்கிறார், கேட்டிருக்கிறார்கள். இதை அறிவித்திருப்பது மோடி அல்ல, இது அறிவித்திருப்பது ராகுல் காந்தி. நிச்சயமாக நடக்கும். ஆக இதை அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவது,
இது ஒழுங்காக முறையாக வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் கையிலே வந்து கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியும் நிச்சயம் எழாமல் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் நான் சொல்லுகிறேன், யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 72,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில முறையாக அது செலுத்தப்பட இருக்கிறது என்ற அந்த உறுதிய நம்பிக்கைய ராகுல் காந்தி அவர்கள் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டத்தை அறிவிச்சிட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னொன்றையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்தியாவினுடைய ஏழ்மையை ஒழிப்பதற்கான இறுதி முயற்சி இது என்று ராகுல் சொல்லி இருக்கிறார். ஆக இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு அக்கறையோடு சிந்திச்சு யோசித்து பல இது சம்பந்தமான அறிந்து வைத்திருக்கக்கூடிய அறிஞர்களோடு பேராசிரியர்களோடு சில தொழில்நுட்ப அந்த விஞ்ஞானிகளோடு கலந்து பேசி அதற்கு பிறகு இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தேர்தல் வரும், தேதி அறிவிக்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை அந்த செய்தி வெளிவந்ததற்கு பிறகு ஒரு அறிவிப்பு என்னன்னா 6,000 ரூபாய் வழங்குவேன் என்று ஒரு செய்தியை வெளியிட்டார். அதுவும் 6,000 ரூபாய் 3 தவணையாக 2,000 2,000 2,000 என்று 3 தவணைகளாக 6,000 ரூபாய் வழங்கப்படும். நான் கேட்கிறேன், முதல் தவணை 2,000 ரூபாய் வந்திருக்கா? ஆக அது வராது, வரவே வராது. வடிவேலு ஒரு திரைப்படத்தில் சொல்வார், வரும் ஆனால் அது வராது. அது மாதிரி மோடியினுடைய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. ஆக வாக்குறுதிய வாய்மொழிய மோடி சொல்வார், ஆனால் வாயால் வடை சுட்ட பிரதமர் என்ற மோடி அதை சொல்லுவார். அதுதான் மோடி. இனிமே ஒரு பிரதமர் மோடின்னு சொல்லாதீங்க, பிரதமர் மோசடின்னு சொல்லுங்க. நான் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன் என்று தயவு செய்து யாரும் நினைத்திட வேண்டாம். இல்ல மோடியை பற்றி விளைவு கேவலமாக பேசுகிறார்கள் என்று யாராவது கோபப்பட வேண்டாம். நான் தனிப்பட்ட மோடி அல்ல, பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர். அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றல சொல்லுகிறோம், அது மோசடித்தனம் தானே. வாக்குறுதி தந்ததை நினைச்சு பார்க்கல, அது மோசடித்தனம் தானே. 5 வருஷமா செய்யாம இப்போ தேர்தல் என்று வந்ததற்கு பிறகு சில மக்களை ஏமாற்றுகிற அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தவிர வேற என்ன. நான் இன்னும் கேட்கிறேன், ஒரு ஆண்டுக்கு 5 வருஷத்துக்கு அவர் வேலை வாய்ப்பை பற்றி சொன்னார். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று பிரதமர் மோடி சொன்னாரா இல்லையா? 45 வருஷமா இல்லாத ஒரு நிலை. இந்த வேலை வாய்ப்பின்மை விஷயத்தில் ஒரு கணக்கு நாம் எடுத்திருக்கிறோம். நான் எடுத்ததல்ல, ஆதாரபூர்வமாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி. ஆக அந்த செய்தியில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 45 வருஷமா இல்லாத நிலை இப்போ 6.1% வேலை வாய்ப்பின்மை உயர்ந்திருக்கு என்று சொல்லுகிறார்கள். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது. அந்த போர் நடந்த நேரத்தில் அதனுடைய விளைவாக 1972-73 அந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பின்மை 5.18% இருந்துச்சு. அப்போ எப்போ போர் நடந்தப்போ 72-73. இப்போது எந்த இக்கட்டான சூழ்நிலை கிடையாது, எந்த போரும் கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில 6.1% என்ற அளவில் வேலை வாய்ப்பின்மைய மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்க முடியும்? கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இந்தியா பின்னோக்கி சென்றிருக்கிறது. இந்த 5 வருஷத்துல மோடி ஆட்சி தொடங்கியதிலிருந்து அவர் எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ, பிரதமராக எப்போ பொறுப்பேற்றாரோ, அன்றிலிருந்து வேலை வாய்ப்பு சரிய தொடங்கி இருக்கிறது. அதையும் நான் புள்ளி விவரத்தோடு சொல்றேன். 2014 ஆண்டுல வேலை வாய்ப்பின்மை 3.41%. 2005 ஆண்டுல
வேலைவாய்ப்பின்மை 3.49%. 2017ஆம் ஆண்டுல வேலைவாய்ப்பின்மை 3.51%. இப்படி மெல்ல 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 உயர்ந்து 2018ஆம் ஆண்டுல 6.1% என்ற உச்சத்தை இந்த வேலைவாய்ப்பு விஷயத்துல அடைஞ்சிருக்கு. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி என்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஆய்வு மிக தெளிவா சொல்லுது. 2019 பிப்ரவரி மாசத்துல வேலை வாய்ப்பின்மை 7% கடந்து விட்டதாக சொல்லுகிறது. ஆக இந்த நிலையில படித்த பட்டதாரிகள், இளைஞர்கள், அவர்களுக்குரிய அந்த தகுதியான வேலை கிடைக்குமா? கிடைக்கலையே, என்ன ஆகிறது என்ற கேள்வி கேட்டா மோடி என்ன சொல்றாரு? கவலைப்படாதீங்க, பகோடா வித்துக்குங்க என்று மோடி சொன்னாரா இல்லையா? ஆக மோடி இடத்தில் எப்படி வேலை வாய்ப்பை நாம் எதிர்பார்க்க முடியும்? ஆகவே இளைஞர்களை, புதிதாக வாக்களிக்க இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய நண்பர்களை நான் உங்களை மன்றாடி கேட்கிறேன். ஆக மோடி உங்களை எல்லாம் பட்டவர்த்தனமாக ஏமாற்றி இருக்கிறார். ஆக ஏமாற்றிய மோடிக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த இயக்கத்திற்கு, அந்த கட்சிக்கு, அந்த வேட்பாளர்களுக்கு நீங்கள் பெருவாரியான வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சி, அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால்தான் ஒரே வரியில சொன்ன உதவாக்கர எடப்பாடின்னு. ஆக எதற்கும் உதவாக்கரையாக இருக்கிறார். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறார். அவர் செல்லுகிற இடமெல்லாம் இதைவிட பெரிய கூட்டம் கூடுது. வேன்ல போற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ஆக போகிற இடங்கள்லாம் பேசுகிறார். என்ன சொல்றாரு? மத்தியில திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வச்சு ஆட்சி நடத்தினப்ப எதையும் செய்யல என்று சொல்லுகிறார். நான் வாதத்திற்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம், பட்டியல் போட்ட நேரம் காணாது. ஆக எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம். வாதத்திற்காக அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டாலும் இப்போ நீங்க 5 வருஷமா கூனி குறுகி காலில் விழாத குறையாக ஜெயலலிதா காலில் விழுந்தீங்க, அது வேற. ஆனால் மோடியினுடைய கையை காலா பிடிச்சுக்கிட்டு இன்றைக்கு இந்த உங்க ஆட்சிய, ஏன் ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டைய அடமான வச்சிருக்கிறீங்களே. ஆக அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறீங்களே. ஆக உங்களுடைய ஊழலை மறக்க, உங்களுடைய கொலை பாதகங்களை, கொள்ளையடிக்கிற விவகாரங்களை மறைக்க, ஆக நீங்கள் தப்பித்துக் கொள்ள தொடர்ந்து இந்த நாற்காலை உட்கார மோடியினுடைய காலிலே மண்டிட்டு கிடக்கக்கூடிய நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆக அதை உங்களால் பட்டியல் போட்டு காட்ட முடியுமா? ஆக இந்த கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். இதுல இன்னொரு வேடிக்கை, முதலமைச்சராக இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் நேற்றைக்கு பேசிய பேச்சு இன்று காலையிலே பத்திரிகைகளை படித்தேன், அதில் பேசியிருக்கிறார். தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடக்குது, அத்தோடு நிறுத்தியிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சட்டம் ஒழுங்கு மிக மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லுகிறார். அதுதான் சொல்றேன். பொள்ளாச்சி பொள்ளாச்சிங்கிறார் பாருங்க. ஒரு பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்பது என்ன? 7 வருஷமா அதிமுகவுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு 7 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம், ஒரு கொடுமை. 200க்கு மேற்பட்ட இளம் பெண்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் எப்படி கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி காரில தூக்கி கொண்டு போய் ஒரு வீட்டில கொண்டு அடைச்சி வச்சு படம் எடுத்து, வீடியோ படம் எடுத்து, கோரமான காட்சிகளை எல்லாம் படம் எடுத்து அதை வச்சு மிரட்டி அதன் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கிறீங்களே. இதற்கு யார் காரணம்? நான் கேட்கிறேன். 7 வருஷமா உங்க ஆட்சி, 7 வருஷமா காவல்துறை கை என்ன கட்டப்பட்டு இருக்கா? உளவுத்துறை என்று ஒன்று இருக்கா இல்லையா?
அது ஏன் செயல்படல? ஆக ஆட்சி என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கா இல்லையா? அதிகாரத்தை வச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்துல ஏன் நீங்கள் இல்ல? ஆக மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. அதுல தெளிவாக நான் ஏதோ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஆதாரத்தோடு தான் பேசுறேன். ஏதோ மேடையில் வந்து வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போற அந்த உணர்வோடு நான் வரல. நான் கலைஞருடைய மகன். அப்படி கலைஞர் அப்படித்தான் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். பொள்ளாச்சியில துணை சபாநாயகராக, தமிழக சட்டப்பேரவையுடைய துணை சபாநாயகராக இருக்கக்கூடியவர் பொள்ளாச்சி ஜெயராமன். அவரிடத்தில் நாங்கள் சட்டமன்றத்தில் பல நேரங்களில் வாதிட்டது உண்டு. அவைத்தலைவர் இல்லாத நேரத்தில் அவர் தான் அந்த இடத்துல வந்து உட்காருவார். அவைத்தலைவர் நாற்காலியில, சபாநாயகர் நாற்காலியில், என்றால் துணைத் தலைவர். அவரை நாங்கள் பேசுகிற போதெல்லாம் மாண்புமிகு துணை சபாநாயகர் என்றுதான் அழைத்து பேசுவது உண்டு. அந்த மரியாதை உண்டு. அதுவே. ஆனால் 7 வருஷமா 200க்கு மேற்பட்ட இளம்பெண்கள் எந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சகோதரர் அவர்தான் இந்த செய்தியை வெளியிலே கொண்டு வருகிறார். காவல் நிலையத்திலே கொண்டு போய் புகார் தருகிறார். அந்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல. அப்படியே கிடப்பிலே போட்டு வைத்திருந்திருக்கிறார்கள். புகார் வந்த உடனே நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு 56 இளம்பெண்களை காப்பாற்றி இருக்க முடியும். 50-60 இளம்பெண்களை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அந்த நடவடிக்கையில் அவர்கள் இறங்கினார்களா? ஆக இந்த செய்தி கசிய ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் இதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வந்தேன். நீதி விசாரணை தேவை, முதல்ல சிபிஐ விசாரணை தேவை என்றுதான் நான் சொன்னேன். ஆக சிபிஐ விசாரணை விட தனி நீதிமன்றம் அமைச்சு, ஆக பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் இது விசாரணை நடக்கணும். அதற்கு பிறகு சிபிஐ விசாரணையை அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு திமுக தலைமையில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்து தீர்மானம் போட்டோம். உயர் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும், அப்பதான் உண்மை வெளிவரும் என்று நாங்கள் தெளிவாக அறிவிப்பு தந்திருக்கிறோம். ஆனால் இதுவரையில யார் இந்த கொடுமைக்கு காரணமாக இருந்திருக்கிறார்களோ, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய அருமை மகன்கள் 2 பேர் என்று வீடியோ பதிவு ஆதாரத்தை வெளிப்படுத்துகிறது. இது தவறு இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் குற்றமற்றவர் என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். முறையாக விசாரணை நடத்திட வேண்டுமா வேண்டாமா? நடத்திலேயே. அதனால்தானே இன்றைக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சியில நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இன்றைக்கு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய தண்டனையை தரப்போகிறார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகிற முயற்சிகளை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தவிர வேற அல்ல. சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிற முதலமைச்சர் சொல்லுகிற அதே நாளில் அதே தேதியில பத்திரிகையில ஒரு செய்தி வந்துச்சு. கோவையில 6 வயது சிறுமி குற்றுயிரும் கொலையுறமாக உடம்பு முழுவதும் வெட்டுப்பட்டு கத்தியால குத்தப்பட்டு பிணமாக நடுத்தெருவில் அவர் அந்த பெண் அங்கே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த பெண்ணை அந்த சிறுமியை, அந்த 6 வயது சிறுமியை எடுத்துக்கொண்டு போய் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்டம் செஞ்சிருக்கிறாங்க. போஸ்ட்மார்டம் செஞ்ச நேரத்தில் அவள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருக்கிறாள். யார்? 6 வயசு பெண். இதை விட கொடுமை இந்த ஆட்சிக்கு வேற என்ன வேணும்? சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று வாய் கூசாமல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்வதற்கு என்ன யோகிதை இருக்கு, என்ன அருகதை இருக்கு என்ற இந்த கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன். இதுதான் சட்ட ஒழுங்கு லட்சணமா?
இதை விட இன்னொரு கொடுமை, 2 நாட்களாக தொடர்ந்து பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏற்கனவே இதே விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு மருத்துவமனையில் HIV உள்ள ஒருவருடைய ரத்தம் ஒரு பெண்ணுக்கு, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு, எந்த ஊரு? ராஜபாளையம், சாத்தூர் மருத்துவமனை, சாத்தூர் அரசு மருத்துவமனையில் நடந்த சம்பவம். அப்ப சட்டமன்றம் நடந்து கொடுத்த நேரத்தில் இந்த பிரச்சனையை கிளப்பி நாங்கள் பேசி அது பதிவாக இருக்கு. அது வேறு. இப்ப 2 நாட்களாக இந்தியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே செய்தி வந்திருக்கு. பெரிதுபடுத்தி போட்டிருக்கிறார்கள். தருமபுரியில, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகள்ல கெட்டுப்போன ரத்தத்தை செலுத்தி இருக்கிறாங்க. அப்படி கெட்டுப்போன ரத்தத்தை செலுத்திய காரணத்தினால 15க்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆக இந்த செய்தியை படிக்கிற போது நமக்கெல்லாம் பதற்றமாக இருக்கிறது. ஆக தகுதியற்ற ரத்தத்தை செலுத்திய காரணத்தினால கடந்த 4 வருஷத்துல 15 கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக கெட்டுப்போன ஆட்சி என்பதற்கு தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கொடுமை ஒரு சாட்சியாக இருக்கிறது. உயிரை காப்பாற்றுவதற்குத்தான் அரசு மருத்துவமனை. ஆனால் அந்த அரசு மருத்துவமனைகள் எல்லாம் இன்றைக்கு கொலை கூடாரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாறுவதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா கொலைக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்ன கொலை அது? கொடநாடு கொலை. கொடநாட்டில் கொலை நடந்திருக்கு. யாருடைய வீட்டில்? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய வீட்டில், பங்களாவில், ஓய்வெடுக்க அடிக்கடி சொல்லுகிற கொடநாடு பங்களாவில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் ஆளாக்கப்பட்டவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள். அவர் இறந்த காரணத்தால் இன்றைக்கு இவர் முதலமைச்சர். ஆக அவருடைய பேரைத்தான் இன்னைக்கும் கமிஷன் வாங்க, கரப்ஷன் வாங்க, கலெக்ஷன் செய்ய, லஞ்சம், ஊழல் அத்தனைக்கும் பயன்படுத்துறாங்க. அந்த அம்மா படம் தான் பாக்கெட்ல இருக்கு. எல்லாருடைய படத்தும், எல்லாருடைய பாக்கெட்லயும். ஆக ஒரு நாடகம். எவனாவது திருடன் கூட சொந்த வீட்டில் போய் திருட மாட்டான். அம்மா வீட்டிலே திருடி இருக்கிறான். அதான் நடந்துச்சு. நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுறப்போ, கூட்டங்களில் பேசுறப்போ சொல்லுவேன், ஊழல் செய்கிறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஆனா இன்னும் வீடு புகுந்து திருடலன்னு. அதையும் கொடநாட்டில் செஞ்சுட்டாங்க. எதற்காக கொடநாட்டில் போய் கொள்ளடிச்சிங்க? என்ன காரணம்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுக்கே தெரியாம இவங்க தனியா ஒரு பிசினஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆக இந்த விவரம் அம்மையாருக்கு வருகிறது, கோபம் கொப்பளிக்கிறது. ஆகவே அழைத்து வீட்டில் வச்சு மிரட்டி 1 வாரம் வீட்டிலேயே ஜெயில் வச்சிருக்கிறாங்க. அப்பதான் கடந்த 2016 தேர்தல். 1 வாரம் ஓபிஎஸ் காணும், இபிஎஸ் காணும், நத்தம் விஸ்வநாதனையும் காணும். வேட்பாளரே இல்லைன்னாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல, வீட்டில் வச்சிருந்தாங்க. இப்போ ஆக அதற்கு பிறகு அவர்களை வச்சு மிரட்டி பணத்தை பறித்தாங்களோ பறிக்கலையோ தெரியல. ஆனா எங்க சொத்து இருக்கு, எங்க பினாமி பேர்ல வாங்கியிருக்க, என்ன கரப்ஷன் பண்ணிருக்க, என்ன வசூல் பண்ணிருக்கிற, எல்லாம் வீடியோ வாக்குகளாக வாக்குமூலத்தை வாங்கிட்டாங்க. அந்த அம்மா தான் உண்மை. ஆக அதைகள்லாம் பத்திரமாக கம்ப்யூட்டர்ல போட்டு பென்டிரைவில் பதிவு பண்ணி போயஸ் தோட்டத்தில் அங்க கொடநாட்டில் வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த அம்மையார் மறைந்ததற்கு பிறகு என்ன ஆச்சு? அங்கிருந்து கைப்பற்றணும். ஏன்னா இடையில ஏதாவது வருமான வரித்துறை போய், சிபிஐ போய், அமலாக்கத்துறை போய் அதை எடுத்துட்டாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்க. அதனால முன்கூட்டியே எடுத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு டிரைவர், யார் இந்த டிரைவர்? யாரோ இல்ல, ஜெயலலிதாவுக்கு காரோட்டிய டிரைவர் கனகராஜ். சசிகலாவுக்கும் கார் ஓட்டி இருக்கிறார் அவர். ஆக அந்த கனகராஜை பயன்படுத்தி இருக்கிறாங்க.
ஆக உள்ளே இருப்பதை எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் தனியாக நான் போய் உள்ளே எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கூட்டம் வேணும். அந்த தைரியம் எனக்கு இல்லை என்று இவர் யோசனை சொல்ல, சரி எப்படியாவது முயற்சி செய்து முடிச்சு கொடு, அந்த 2000 கோடி ரூபாய் உள்ள இருக்கு, சில ரெக்கார்ட்ஸ் இருக்கு, என்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்தா உனக்கு 5 கோடி ரூபாய். இதெல்லாம் நான் சொல்லல. இன்றைக்கு யார் யார் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களே வெளியில சொல்லி இருக்கிறார்களா? யார்? சயன். ஆக அந்த கனகராஜ் சொல்லி அடிப்படையில் கேரள மாநிலத்திலிருந்து ஒரு 11 பேரை அவர்கள் கூலிப்படையாக தயாரித்து அந்த கொடநாட்டு பங்களாவுக்குள்ள அனுப்புறாங்க. அனுப்புற நேரத்தில் வாட்ச்மேன் தடுக்கிறார். காவலாளினா மோடி காவலாளி அல்ல, அவர்தான் தன்னை காவலாளி என்று அடையாளம் காட்டினார். நான் அவரை சொல்லல, வாட்ச்மேன். ஆக அவரை தடுத்த காரணத்தினால அவரை தீர்த்து கட்டி இருக்கிறாங்க, கொலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த கொலையை மூடி மறைக்க இன்னும் 4-5 கொலை நடந்திருக்கு. அதுல ஒண்ணு கனகராஜ். அப்புறம் அங்க வந்து இந்த வீடியோக்களை பதிவு செய்வதற்காக ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், அவரும் க்ளோஸ். அதற்கு பிறகு அந்த கூலிப்படையில் இருக்கக்கூடிய ஒருவர் சயன். அந்த சயன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கைதாகி ஜாமீனில் வெளியில வந்தாச்சு. ஜாமீன்ல வெளியில் வந்ததற்கு பிறகு அவர் தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய துணைவியாரோடு, மனைவியோடு, தன்னுடைய சிறுவயது குழந்தை, பெண் குழந்தை, ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு காரிலே போய் கொண்டிருக்கிற போது இவனை எப்படியாவது தீர்த்திடணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு லாரியை கொண்டு வந்து விபத்து ஏற்படுத்தி அந்த விபத்து நடந்த இடத்திலேயே சயன் தப்பிச்சு விட்டார். ஆனால் அதுல விபத்திலே சிக்கி இறந்து போனது யாருன்னு கேட்டீங்கன்னா சயனுடைய மனைவி, அந்த சயனுடைய பெண் குழந்தை இறந்து போயிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கிறது என்று சயன் அவர்கள் வெளியே வந்து பெகால்கோ என்கிற ஒரு பத்திரிகை முன்னாள், அந்த பத்திரிகையுடைய முன்னாள் ஆசிரியராக இருந்த மேத்யூ பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டியை கொடுத்தார, வீடியோக்களை வெளியிட்டார. அப்ப சயன் வந்து சொல்லலையா, எடப்பாடி சொல்லிதான் கனகராஜ் எனக்கு சொன்னாரு, அந்த அடிப்படையில் தான் நான் கூலிப்படைய செட் பண்ணேன், 5 கோடி ஆசைப்பட்டேன், ஆக இது இப்படி பூதாகரமா வரும் என்று நான் நினைக்கல என்று செய்தியை சொல்லி இருக்கிறார். ஆக அதற்கு மறுப்பு கொடுக்க கூட முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கு இல்ல, துருப்பு இல்ல, தும்பு இல்ல. ஆனா இன்றைக்கு ஏதோ திமுக தான் திட்டமிட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறது என்று சொல்லுகிறீர்களே. ஆக இப்படி ஒரு கொடுமை. இந்த கொடுமை மட்டுமா? ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இல்லையா? இந்த மர்மத்தை நாங்க முதல்ல சொன்னோம். சில பேருக்கு கூட ஏதோ அரசியல் ரீதியாக நாங்கள் சொல்லுகிறோம் என்று கூட நீங்கள் கருதி இருக்கலாம். உண்மை அதுவல்ல, அரசியல் ரீதியாக அல்ல. ஆனால் இப்பொழுது தெளிவாக செய்தி வந்திருக்கிறதா இல்லையா? ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் தந்த தீர்ப்பு என்ன? திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல், அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக மருத்துவமனையில், அப்போலோ மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்க நேரத்தில் தான் இடைத்தேர்தல் வந்துச்சு. அரவாக்குறிச்சியிலும் திருப்பரங்குன்றத்திலும் வந்துச்சு. அந்த 2 தொகுதிகளில் தேர்தல் நடந்துச்சு. அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றத்தில் திரு போஸ் அவர்கள் வேட்பாளராக நின்றார். அவரை எதிர்த்து நம்முடைய வேட்பாளர் டாக்டர் சரவணகுமார் நின்றார். டாக்டர் சரவணன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம், கவலைப்படல, அது வேறு. ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய வேட்பாளராக போட்டியிட்ட டாக்டர் சரவணன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு போனார். சந்தேகம் வந்துச்சு அவருக்கு. என்ன சந்தேகம்? அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிற போது இந்த தேர்தல் வந்திருக்கு, அவர் ஆபத்தான கட்டத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தேர்தல் வந்திருக்கு. எனவே அவர் கையெழுத்து போடல. எதுல கையெழுத்து போடணும்னா ஏபி ஃபாரம். ஆக அந்த படிவத்தில் அந்த சின்னம் கொடுக்கணும்,
அந்த கட்சிக்கு, அந்த வேட்பாளருக்கு அந்த கட்சியினுடைய சின்னத்தை கொடுக்கணும். அதுக்கு பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆத்தரைஸ் பண்ணணும், கையெழுத்து போடணும். உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற வேட்பாளர்களுக்கெல்லாம் நான் தான் கையெழுத்து போட்டுட்டு வந்தேன் சென்னையிலிருந்து. அதே போல காங்கிரஸ் கட்சியில் அவர் போட்டியிடுகிறார் சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைவர் அவங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க, கை சின்னத்தை ஒதுக்க அவர்கள் ஆத்தரைஸ் பண்ணணும். அது மாதிரி இடைத்தேர்தல் திருப்பரங்குன்றத்தில் வந்தப்போ அந்த சின்னத்தை ஒதுக்கிட வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கையெழுத்து போடணும். ஆனால் கையெழுத்து போடல, அதற்கு பதில கைரேக. அது தவறல்ல. அந்த கைரேக உண்மையா இல்லையான்னு ஆத்தரைஸ் பண்ணணும். சுய நினைவோடு வாங்கியிருக்கிறாங்களா இல்லையான்னு சர்டிபிகேட் வாங்கணும். ஆக அந்த நிலையில அதுல தவறு நடந்திருக்கிறது. ஆக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தேர்தலை ரத்து செய்யணும், செல்லாது என்று அறிவிக்கணும் என்ற நிலையில நம்முடைய வேட்பாளர் டாக்டர் சரவணன் நீதிமன்றத்தை நாடினார். இது 2-3 வருஷமா நடந்திருக்கு. நடந்ததற்கு பிறகு 5-6 நாட்களுக்கு முன்பு என்ன தீர்ப்பு வந்திருக்கு? அவர் முதலமைச்சர் அந்த ஏபி ஃபாரத்தில் போட்டிருக்கக்கூடிய கைரேக ஜெயலலிதாவுடைய சுய நினைவோடு போடல. ஆக சுய நினைவோடு போடலன்னா அவர் உயிரோடு இருந்தாரா இல்லையா என்பது அந்த கேள்விக்குறி வந்திருக்கா இல்லையா? ஆக அதில்தான் மர்மம் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏன் ஜெயலலிதா இறந்தவுடனே யார் முதலமைச்சர்? ஓபிஎஸ் முதலமைச்சராக வந்து சட்டமன்றத்தில் உட்காருகிறார். நாங்கள் எல்லாம் எதிரிலை போய் உட்காருகிறோம். எவ்வளவுதான் எதிரியாக இருந்தாலும் பார்த்ததும் கும்பிடுவது வழக்கம். வணக்கம் வச்சோம், அவரும் வச்சாரு, அவர் வச்சார், நாங்க வைக்கிறோம், அது வேற. ஆனால் ஒரு தப்பு பண்ணார். என்னன்னா சிரிச்சிட்டார். எங்களை பார்த்து சிரிச்ச காரணத்தினால சசிகலா என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, ஸ்டாலினை பார்த்து எப்படி சிரிக்கலாம்? அப்ப இந்த அம்மா முதலமைச்சராக வந்தா என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, அழுவாங்க போல இருக்கு. ஆக சிரிச்ச காரணத்தினால அவருடைய பதவியை தூக்கிட்டு நானே வந்து உட்கார போறேன்னு சொன்னாங்களா இல்லையா சசிகலா? எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிச்சு அவங்க கட்சிக்குள்ள அவரே தலைவராக தேர்ந்தெடுத்து கவர்னரிடத்தில் போய் முதலமைச்சரை மாத்திட்டோம், இவர்தான் முதலமைச்சர் சசிகலா தான் சொன்ன உடனே சபாநாயகருக்கு தாக்கீது அனுப்புகிறார். சபாநாயகர் தேதி குறிப்பிட்டு முதலமைச்சராக யார் பொறுப்பேற்கிறாரோ அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதற்கு தேதியை நிர்ணயிச்சாச்சு. அந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டு அந்த தேதி வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. சொத்து குவிப்பு வழக்கு 4 வருஷம் ஜெயில், 100 கோடி ரூபாய் ஃபைன். ஜெயலலிதா மறைந்து விட்டார், எனவே அது பிரச்சனை இல்லை. ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய 3 பேர்கள், இளவரசி, சுதாகர், ஆக சசிகலா, இந்த 3 பேர் ஆக வழி தெரியல. கூவத்தூரில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க பெரும்பான்மையை நிரூபிக்க. ஆக கூவத்தூரில் இருக்கிற போது இந்த செய்தி கிடைச்ச உடனே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா யார தனக்கு பதில் இன்னொருத்தரை யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பது என்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற போதே காலில் ஏதோ தவழ்ந்திருக்கு அந்த அம்மாக்கு, மண்புழு மாதிரி. அது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. நான் 8 கட்டிலாம் சொல்ல, டிவியில வந்திருக்கு, வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா பாக்கல நீங்க? அதான் ஜெயலலிதா காலில் கூட விடறதான் பார்த்திருக்கிறோம். ஆனா சசிகலா காலில் தவழ்ந்த காட்சியை எடப்பாடி எடுத்தான் பார்த்தோம். ஆக இப்படிப்பட்ட நிலையில அவருக்கு அந்த பதவி கிடைச்சது. அவரு போய் முதலமைச்சராக உட்கார்ந்தார். ஓபிஎஸ் தாங்க முடியுமா? என்னிடத்திலிருந்து பதவியை பறிச்சு சசிகலாட்ட கொடுத்தீங்க, இப்ப அங்கிருந்து பறிச்சு ஏபிஎஸ்க்கா? உடனே புறப்பட்டார். எங்க? கடற்கரைக்கு, அம்மாவோட சமாதிக்கு போனார். போய் உட்கார்ந்தார். தியானம் 40 நிமிஷம் தியானம். ஆவியோடு பேசினார். அம்மா, உங்களுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கு. முதலமைச்சராக இருக்கிற வரையில சந்தேகம் வரல, மருத்துவமனையில் இருக்கிற நேரத்தில் சந்தேகம் வரல, கையெழுத்து போட முடியல,
கைரேகையும் இல்ல, கை நாட்டு இல்ல, அதுலயும் போர்ஜரி இருக்கு, அப்பவும் சந்தேகம் இல்ல. ஆனால் பதவி போன அடுத்த வினாடி சந்தேகம் வந்துருச்சு பாருங்க. ஆக சிபிஐ விசாரணை தேவைன்னு போய் கேட்டாரு. இது வரைக்கும் அதை மறுக்க முடியுமா? இன்னைக்கு சேர்ந்திருக்கலாம், இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டையே குட்டிச்சுவராக்கி இருக்கக்கூடிய இரட்டையர்களாக இன்றைக்கு நீங்க விளங்கிக் கொண்டிருக்கிறீங்க. அதுதான் உண்மை. ஊழலுக்கு கூட்டணி ஆக ரெண்டாக பிரிந்திருந்த போது பிரதமரே தலையிட்டு நரேந்திர மோடி செய்யற வேலையை பாருங்க. யார் யாருக்கு சண்டை? ஆக பஞ்சாயத்து, அது சாதாரண பஞ்சாயத்துல, கட்ட பஞ்சாயத்து நடத்திய பிரதமரையும் பார்க்கிறோம். ஆக அதற்கு பிறகு நீங்க சேர்ந்துட்டீங்க, அது வேற. சேர்ந்ததற்கு பிறகு அதை பற்றி இப்ப பேசுறது இல்லை. இப்ப நான் பேசுறேன். இந்த திருமங்கலத்தில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில், இந்த மேடையில் நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன், அதிமுகவுக்கு நமக்கும் கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம், ஜெயலலிதா நமக்கு எதிரியாக இருக்கலாம். நான் இன்னும் கேட்கிறேன், இதே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து மறைந்தவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் முதலமைச்சராக இருந்து மறையல. ஆனா முதலமைச்சராக பொறுப்பில் இருக்கிற போது மறைந்தவர்கள் சொல்றேன் நான். ஆக அப்போ அவர்கள் மருத்துவமனையில, அண்ணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சராக. ஒவ்வொரு நாளும் செய்தி வந்துச்சா இல்லையா? என்ன நிலையில் இருக்கிறார், என்ன மருத்துவம் வழங்கப்படுகிறது, யார் டாக்டர்கள் பார்க்கிறாங்க, என்ன சிகிச்சை நடக்குது, என்ன சாப்பிட்டார் என்று தெளிவாக அன்றைக்கு இருந்த ஹெல்த் மினிஸ்டர் சாதிக் பாட்ஷா காலையில மாலையில செய்தியாளர்களை கூப்பிட்டு விளக்குவார். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது, உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது, அப்பொழுதும் இதே நிலைதான், HV அண்ட் ஹெல்த் மினிஸ்டர். அப்போ ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு செய்தி உண்டா? வந்துச்சு, விதவிதமான செய்திகள் வந்துச்சு. டீ சாப்பிட்டாங்க, உப்மா சாப்பிட்டாங்க, திண்டுக்கல் சீனிவாஸ் சொன்னாரு இட்லி சாப்பிட்டாங்க 1 கோடி ரூபாய்க்கு. சொன்னாரா இல்லையா? ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் அவருடைய மரணம் ஒரு மர்மமான நிலையில இருக்கு. ஆகவே நான் தெளிவோடு உறுதியோடு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் தான் விரைவிலே தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வரப்போகிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற பல திட்டங்களை, காரியங்களை, சாதனைகளை நாம் படைக்க போகிறோம். அது ஒரு பக்கம். ஆனால் அதையும் தாண்டி எவ்வளவுதான் எதிரியாக இருந்தாலும், விரோதமாக இருந்தாலும், கொள்கை ரீதிகளை, லட்சிய அடிப்படையில விரோதியாக இருந்தாலும், இறந்தது முதலமைச்சர். ஆக அந்த முதலமைச்சருடைய மறைவில் என்ன மர்மம் இருக்கு என்று கண்டுபிடித்து குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களை சிறைபிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறதா முதல் வேலை. இந்த ஸ்டாலினுடைய வேலை அதுதான், கவலைப்படாதீங்க. இதில் நான் சொல்லுகிற போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோமோ இல்லையோ, இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இல்லையோ, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் இல்லையோ, ஆனால் அதிமுகவை சார்ந்த உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எவ்வளவு ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு, எவ்வளவு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. ஆக மரணத்தை மர்மமான முறையிலே வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆக அப்படி கொள்ளையடிக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் நான் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். ஆதரவு கேட்கிற அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வெற்றியை தேடி தருகிற போது இந்த சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் தெரிவிக்க வேண்டிய சில உறுதிமொழிகள், தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழிகள், சிலவற்றை புத்தகமாக சீட்டு தந்திருக்கிறோம், அது வேறு. இருந்தாலும் இது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமாக இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் நிலையூர், கம்பிக்குடி, சென்னம்பட்டி கால்வாய் திட்டங்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். விருதுநகர் மாவட்டத்தில்
இருக்கக்கூடிய 1600 கிராமங்களுக்கு தாமிரபரணி தண்ணீர் முறையாக கிடைத்திட ஏற்பாடுகள் செய்யப்படும். சாத்தூர் தொகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும். சாத்தூரில் செயல்பட்டு வரும் தீப்பெட்டி தொழில் மற்றும் பேனா நிப்பு தயாரிக்கும் தொழில் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நாம் தேர்தல் அறிக்கையில் அந்த சட்டப்பேரவை தொகுதியினுடைய நிலவரத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அதேபோல் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அதற்கென்று ஒரு தனியாக அறிக்கை தயாரித்து புத்தகமாக வெளியிட்டிருந்தாலும் அதிலிருந்து சிலவற்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது கழக ஆட்சியில் தான் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அதை முறைப்படுத்துகிற நிகழ்ச்சியில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக அடுத்து பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பும் வாழ்வாதாரமும் வழங்கிடும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க 1986ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்ட விதிகளிலிருந்து பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு விலக்கு அளிக்கப்படும். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடுகளை தடை செய்யப்படும். மதுரை மாநகராட்சியில் புதியதாக இணைக்கப்பட்ட 28 வார்டுகளில் நீண்ட நாட்களாக கிடப்பிலுள்ள பாதாள சாக்கடை திட்டம் விரைந்து செயல்படுத்தப்படும் என்ற அந்த உறுதிமொழியை சொல்லுகிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டு போற கட்சிகள்ல சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்த நேரத்தில் 234 கோடியில ஒன்றிய பகுதிகளில் மேல்நிலை நீர் தொட்டிகள் அமைச்சோம். தமிழகத்தில் முதல்ல பெரியார் நினைவு சமத்துவபுரம் சிவரக்கோட்டையில தான் ஆரம்பிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கழக ஆட்சிகளை செயல்படுத்தப்பட்டு குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. திருமங்கலத்தை சுற்றிலும் 4 வழி தேசிய சாலை நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுச்சு. திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், ஆர்விப்பட்டி, திருமகர் வர மதுரை மாநகராட்சியுடன் சேர்த்ததும் கழக ஆட்சி தான் என்பது உங்களுக்கு தெரியும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க 275 ஏக்கர்ல சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கி ஐடி பூங்கா அமைக்கக்கூடிய பணிகளும் மேற்கொண்டது கலைஞர் ஆட்சியில் தான். அதெல்லாம் செஞ்சோம், அதை பெருமையா சொல்றோம். செய்ய போறதையும் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்று நான் உளமாற நம்புகிறேன். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பதை ஒவ்வொரு முறையும் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் தேர்தல் அறிக்கை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிற போது சொல்லுவார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. ஆக கலைஞர் சொன்னார். ஆக கலைஞர் சொன்னதை அவருடைய மகன் ஸ்டாலின் சொல்றேன், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். கலைஞர் ஒவ்வொரு முறையும் சொல்வார், உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்று கலைஞர் சொன்னார். கலைஞர் சொன்னதை அவருடைய மகன் ஸ்டாலினும் சொல்லுகிறேன், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் இன்னும் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்கிறேன், கலைஞர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. இரவலாக உன் இதயத்தை என்னிடம் தந்திடன்னா நான் கையோடு கொண்டு வந்து உன் கால் மலரில் வைப்பேன் என்று அண்ணாவிடத்தில் கலைஞர் கேட்டார்கள். அதே அடிப்படையில் அண்ணாவுக்கு பக்கத்தில் கலைஞர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய தலைவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரிடத்தில் உறுதிமொழி தந்திருக்கிறேன். என்ன உறுதிமொழி என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களே, தமிழ்நாட்டில் உங்களுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி விரைவில் உருவாக இருக்கிறது, அதை உங்களிடத்தில் ஒப்படைப்பேன் என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன். அவர் இல்லை என்று சொன்னாலும் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் கொண்டு போய் அதை நாம் ஒப்படைக்க வேண்டிய அந்த சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. ஆக என்னுடைய சார்பிலே மட்டுமல்ல, கலைஞரின் சார்பில் உங்கள் பாத மலர்களை நான் தொட்டு கேட்கிறேன். கை சின்னத்திற்கு மாணிக் தாகூர் அவர்களுக்கு, உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய சீனிவாசன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கினை வழங்கி வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, உரிமையோடு, உணர்வோடு, உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
தலைவர் கலைஞருடைய மகனாக இருந்து உங்களை யாசித்து கேட்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.